ஹரே கிருஷ்ணா ஃப்ரெண்ட்ஸ். முளக்கீரை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதோட கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டும் சேர்த்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பொரியல் தாங்க. இதை வந்து நான் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு தாளிச்சிட்டு பெருங்காயம் ஒரு மிளகா போட்டு தாளித்தேன். அதோட கீரையை போட்டேங்க. கீரை வந்து தானே சூப்பராக வெந்துடும். இதை வந்து ப்ரீ குக் பண்ணணும், குக்கரில் வைக்கணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. ஓப்பன் கடாயிலே ரொம்ப நல்லா வெந்துடும். இதோடயே நான் ஸ்ப்ரவுட்ஸும் போட்டுட்டேன். ஸ்ப்ரவுட்ஸையும் வந்து நீங்க மொதல்ல ஸ்டீம் பண்ணணும், குக் பண்ணணும்லாம் அவசியம் இல்ல. அந்த ரா ஸ்ப்ரவுட்ஸயே இதோட நான் ஆட் பண்ணிட்டேன் வேணுங்கிற அளவு போட்டு. ஸோ இந்த ஹெல்த் கான்ஷியஸா இருக்கவங்க இது நல்லாவே பண்ணலாம். பொதுவாவே நம்ம வந்து பாசிப்பருப்போ, துவரம்பருப்போ, பருப்போ கீரையோட சேர்ப்போம். அதுக்கு பதிலா நான் இத சேர்த்துருக்கேன். ஸோ இது கீரை லைட்டா வெந்ததுக்கப்புறம் உப்பு போட்டா இன்னும் நல்லா வெந்துரும். அதோட அளவே அப்படி சுருங்கி கொஞ்சமாகும். அது பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் நல்லா வெந்துருச்சுன்னு. பார்த்தீங்களா? நல்லா வெந்துருச்சு. ஸோ இத வந்து இப்ப நல்ல உப்பு ம ம் ஸ்ப்ரெட் ஆற வரைக்கும் நல்லா கிளறிட்டு, இந்த மாரி தேங்காய் போட்டு நான் வந்து ஃப்ரீசர்ல வச்ச தேங்காங்க. இது துருவி வச்ச தேங்காய். அத சேர்க்கிறேன். வேணுங்கிற அளவு சேர்த்துட்டு, நல்லா பெரட்டி விட்டுட்டு அடுப்ப அமத்திட்டேங்க. இது வந்து ரைஸுக்கு ரொம்ப நல்லாருக்கும். வெறும்ப ஒரு ஸ்நாக்கா சாப்பிடுறதுக்கு கூட ரொம்ப நல்லாருக்கும். செஞ்சு பாருங்க.